நாடு நாடா சுத்திக்கிட்டு வர உனக்கு ஒரு நல்ல பொண்ணா பார்க்கணும்னு புத்தாம் பல்லு மேல ஒருத்தவன் பல்லு வந்து தங்கிங்கிறது 1050 ரூபாய் கட்டிட்டு தான் பட்டு கிடக்கிறேன்னா யாரு வருவாங்களோ? செஞ்சு வச்சுக்கிறான் நம்மளுக்கு. நம்மளுக்கு செஞ்சு வச்சுக்கிறான். ஊரு சோத்த துன்றதுக்கு போறது அதை துன்றதுக்கு கூட கொஞ்ச நேரத்துல எழுந்திருக்க மாட்டேன் பொழுது. நேரம் போய் சேர்ந்துருப்போம் பொழுது ஒரே ஆட்டி. எனக்கு ஒரு மகன் பிறப்பா திரும்பி பாடவா? எனக்கு ஒரு மகன் பிறப்பா எனக்கு ஒரு மகன் பிறப்பா. எப்படி தெரிஞ்சா இல்லையா? எனக்கு ஒரு மகன் பிறப்பா. பதிவாக எம்மனசு தங்க அந்த காலத்துல கட்டுவாங்க. யாரு தெரியாது வந்தது வராத்தமா ஏடா கூடமா பேசுங்கிற யாரா நீ? யாரு? அமரபுரி நாடு அந்நாட்டு அந்நாட்டு மன்னர் நீங்களா? நான் இல்லை. அந்த கண்ணாடி என்ன காரி துப்புறீங்கன்னா நீங்க பெரிய ஆளா தான் இருக்கு. ஐயா நீங்க யார் ஐயா? மரகதபுரி நாடு. யார் பாடு? யாரு நான் சொன்ன? மரகதபுரி நாடு. மரகதபுரி நாடு அந்நாட்டு மன்னர். மன்னர் மன்னர் அது நான் இல்லை. படைத்தளபதி படலாம் எதுவும் இல்லை. அதுவும் கிடையாது. அமைச்சர் அதுவும் நான் கிடையாது. காப்பாளர் அதுவும் நான் கிடையாது. அப்புறம் யாரு தாங்க? வேலைக்காரன். வாட்ச்மேன்னா வேலைக்காரனா? அவன் பணம் கட்டி லோன் போட்டு நடக்கிறான். சரி விடு, கோவப்பட. ரெண்டு பேரும் ஒரே துறையில வேலை செய்யறோம். அதே தான் வந்த நோக்கம். எதிர்கால் வீக்கம். எனக்கு இன்னும் கொஞ்ச நேரத்துல வீங்கி இருக்கும். வந்த நோக்கம் வந்த நோக்கம். ஐயா இதெல்லாம் வாடகைங்களா? எது வாடகை? ஷூ எடுத்தாலும் சாக்ஸ் வாங்கி. சாக்ஸ் யாரு போடுறா? சாக்ஸ் போடாதான் பேசி நிப்போம். பேசினாதான் போயிருக்கோம். ஐயா இது மரகதபுரி நாடு தானே? ஆமா. வந்த நோக்கம் என் நாட்டு இளவரசர் மிர்லி. மிர்லின்னு ஒரு பேரா? இளவரசர் முரளி. முரளி. அதுக்கு அவருக்கு பெண்ணு தேடி கொண்டு நான் இந்த விஷயமா தாங்க ஆழ்ந்து கிடக்குறேன். எங்க நாட்டு இருளிசி இளவரசி அவங்கதான். அவங்களுக்கு மாப்பிள்ளை தேடின்னு வரேன். நான் பொண்ணு தேடுறேன். நான் மாப்பிள்ளை தேடுறேன். பொண்ணு போட்டாதான் எங்க இவரை தேடி கண்டுபிடிக்க முடியாது. இது உள்ள இருக்குது. பொண்ணு போட்டோம். பொண்ணு பேரு நாங்க மரகத மாலா. மரகத மாலா. மாப்பிள்ளை போட்டா வச்சுக்கிறா. முரளி மரகத மாலா. முடியாட்டியா? மாப்பிள்ளை போட்டோம். இது உள்ள இருக்குது. எப்படி நான் தந்து பாக்கல? நான் வச்சிட்டேன் உள்ள வச்சிட்டேன். சரி சரி. வருகிற வெள்ளிக்கிழமை தாலி அறக்கணும். யாருக்கா? தாலி வாங்க ஏற்பாடு செய்யணும். உண்மைதான். ஓடிவா. ஆமா எனக்கு மகளை கேட்ட மங்கையை பார்த்து விட்டாயா?
ஏய் என்ன வச்சிர வாயில போலிப்பு ஐயா நாடு நாகால் சுத்தி பார்த்தா மரகதபுரி நாடு அந்நாட்டு இளவரசி மாலாவா மரகத மாலா புகைப்படத்தை பார்த்து புகைப்படத்துல பெண் அழகா இருக்கா நேரில் பார்த்தா எப்படி இருக்கும் உடனே நிச்சயம் பண்ணணும் ஆமா மகளை திருமணம் முடிக்க இதுவே நிச்சயம் இதுவே ஐயா என்னையா தவறுது? ஐயா தவறா நினைக்க வேண்டாம். ஒரு பெரிய இடத்தில் சம்பந்தம் செய்கிறோம் என்று கோயிலுக்கு கூட பார்க்காத வாட்டுக்கால ஊத்தி காலத்து முடிக்கிறியாடா பேசுறான். கை நடக்கும் கை நடக்குதானே? மகளை திருமணம் முடிக்க இதுவே நிச்சயம் இதுவே பரியம். ஐயா பெண் உனது எனது பொன் எனது உனது பெண் உனது பொன் எனது பெண் உனது பொன் எனது. ஆகட்டும் ஐயா. சாப்பாடு உங்களுக்கு சாம்பார் எங்களுக்கு அப்படியே போதும் போதும். வெள்ளிக்கிழமை பெண்ணோட வந்து புறப்படுங்க. என்னை பார்த்து நிச்சயம் செய்து விட்டோம். ஐயா கதை இருக்கிற எப்படிதான் அவனை மனவரை அழைத்து வருவது? நான் உண்மையை சொல்ல அவனை பார்க்கணும் வாடா. நல்லா இருக்குதா? என்னத்துக்கு மறுபடியும் வந்து மான கட்டு போய் கூட சும்மா வரல. கல்யாணம்மா கல்யாணம் கல்யாணம்மா முட்டி போற பாருப்பா, அருமையா முட்டி போற பாருப்பா. என்ன ஒரு அடக்கமா முட்டி போற பாரு. அருமையா முட்டி போற போதான் யாருங்க உனக்கு திருமணம் இருவருக்கும் எங்க வீட்டு மருமகன் நீயா? குத்து விளக்கு என்ன நீ மட்டும் எங்க வீட்டுக்கு மருமகளா வந்து வச்சுக்கோ. வீட்டுல ஐயோ வீட்டுல ஜே 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 ஜேன்னு ஆம்பளை பசங்க என்னத்துக்கு இருப்பானுங்க?
மாமனார் பசின்னு சொன்னா சொன்னா போதும். போதும். ஐயோ மருமக சூத்துல துணி நிக்காது அப்படியே என்னத்துக்கு ஜனம் தான் அதிகமா இருக்குது. அதிகபட்சமா இருக்கிறாங்க. மாமனாரை தூக்கி போய் பாத்ரூம்ல வச்சுட்டு நீ தோசைய சுட்டு சுட்டு போடுவேன். உங்க மாமனார் புட்டு அதுல தொட்டு தொட்டு சாப்பிடுவாரு. எனக்கு அப்படியே சொட்டு எனக்கு நான் ரெடி ஆயிட்டு வரேங்க. பியூட்டி பார்லர் போயிட்டு வரணும். ரெடி ஆகுறேன். எனக்கு மனவுக்கு திருமணம் என்று உரைத்து விட்டீர். நாட்டு எந்த சத்திரம் அனிமன் ஊட்டிக்கு தான் செல்ல வேண்டும். உனக்கும் மனோக்குமா உனக்கும் பாலகுமாரி ஆம்பா ராஜகுமாரி நான் புரியல திருமணம் என்று கூறினேனே. மரகத நாட்டு இளவரசி மாலாவுக்கு உனக்கு தான் திருமணம். போது நிறுத்துங்களப்பா. மரகத நாட்டு இளவரசி மாலாவிற்கு எனக்கு திருமணமா? வாழ்ந்தால் மனோவோடு. அவளை விட்டு நான் ஒருபோது வரமாட்டேன். நான் நெக்கலா வந்தமா பீத்துணுமா வாய் தோட்டமா வீட்டுக்கு வந்தமான இல்லாத பாவி தேவையா ஓடுறா. பசிக்கு சாப்பிடறதெல்லாம் சாப்பிடுற ஹோட்டல்லாம் சொந்தமா எழுத முடியுமா? வீட்டு சாப்பாடு. ஐயோ அந்த வீட்டு சாப்பாடு அந்த சாப்பாட்டுக்கு தாண்டா 1050 ரூபாய் கட்டிக்கிறேன். மாலா கட்ட தாலி கட்டவில்லை என்றால் என்றால் உடைய தந்தை நீ உயிரோடு பார்க்கவே முடியாது. ஆமாண்டா இது மாதிரி புள்ள பேச்சு நம்ம எடுத்துருக்கோம். ஒரே மகன் ஒப்பற்ற மகன் என்று உடைய செல்லமா வளர்த்தனே. எனக்கு பிறகு இந்த நாட்டை ஆழ்வா என்று மனதில் மனக்கோட்டை கட்டினேனே. நீ பிறந்த உடனே ஒரு தாய் இருந்து விட்டார். அன்று முதல் இன்று வரை நான் உயிர் வாழ்ந்ததே உனக்காகத்தானடா. இந்த உலகமே என் மகன் ஒன்று வாழ்ந்து வந்தேனே. அப்படிப்பட்ட மகனே பெற்றெடுத்த தந்தையை வார்த்தையை கேட்காத போது நான் யாருக்காக உயிரோடு வாழ வேண்டும்? நான் உயிரோடு வாழ்ந்து யாருக்கு என்ன பலன்? மாலா கருத்த தாலி கட்டவள் என்றால் உன்னுடைய தந்தையை உயிரோடு பார்க்க முடியாது. அப்பா நான் வரவில்லை என்றால் இதயத்தில் உங்கள் உயிரையும் மாய்த்துக் கொள்கிறேன். மாலா கருத்த தாலி கட்டவள் என்றால் உன்னுடைய தந்தையை உயிரோடு பார்க்கவே முடியாது. தவறிருந்து 3 நாள் சுமந்த தாயின் முகத்தை பார்க்க முடியாத பாவி அப்பா நான். நீங்கள் தான் அயலாடு சென்று வாடா மகனே என்று அனுப்பி வைத்தீர். இருந்தாலும் உங்கள் பேச்சை கேட்டு நாட்டுக்கு வருகின்றீர். மணமேடையில் அமர்ந்து அந்த பெண்ணின் கைத்து தாலி கட்டுவீர். அந்த பெண்ணின் முகத்தை கூட பார்க்க மாட்டீர். ஆனால் ஒன்று தாலி கட்டி அறுத்தோடையே வந்து விடுவேன். மனம்